Hey all, welcome back to my channel Hayadari. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப கிளியரா மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்னா என்ன அண்ட் தென் லீனியர் ரெக்ரெஷனுக்கும் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கும் என்ன டிஃபரன்சஸ் அப்படின்றத ரொம்ப கிளியராகவும் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராஜெக்டோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத we are going to see clearly. Without any delay, let's get started. First, let's try to understand what is multiple linear regression. நம்ம ஆல்ரெடி ரெக்ரெஷன்னா என்ன, லீனியர் ரெக்ரெஷன்னா என்ன, ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் எப்படி இருக்கும், அண்ட் தென் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ரியல் வேர்ல்ட்ல எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத we have already saw that clearly. So this video is about what is multiple linear regression. நம்ம linear regressionக்கும் multiple linear regressionக்கும் differences என்னன்னு we are going to understand. Then important steps involved in building a multiple linear regression model. The first thing that you need to understand is what is multiple linear regression. நம்ம ஆல்ரெடி லீனியர் ரெக்ரெஷன்னா என்னன்னு பார்த்ததுனால அதை கனெக்ட் பண்ணி நான் சொல்றேன். So you can easily understand the differences between what is this. First of all, multiple linear regression na simple what is it? It is actually one of the regression algorithm தான். So அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுல நீங்க ஒரு காலமை ப்ரெடிக்ட் பண்ணுவீங்கல்ல. இஃப் ஐ ஹாவ் so many columns, இப்ப 2 காலம் தான் இருக்கு அப்படின்னா ஒரு காலமை நான் ப்ரெடிக்ட் பண்றேன், இன்னொரு காலமை வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன், அது லீனியர் ரெக்ரெஷன். இதுவே நான் அந்த காலமை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு எனக்கு நிறைய காலம்ஸ் இருக்கு அப்படின்னா அதுதான் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். இந்த இடத்துல நான் இந்த ஒரு அல்காரிதம் கால் பண்ணும்போது அதுக்குள்ள இந்த ஒரு ஃபார்முலா தான் அப்ளை ஆகும். y is equal to beta 0 and beta 1 x1 beta 2 x2. ஸோ இந்த மாதிரி ஆன ஃபார்முலா தான் எனக்கு இங்க யூஸ் ஆகும். இந்த ஃபார்முலால ஒய்னா என்னன்னா டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது எதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோமோ அதுதான் ஒய். பி நாட் அப்படின்றது இந்த இடத்துல திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் b1, இது ஃபர்ஸ்ட் வந்து b0, தென் b1 b2 அந்த மாதிரி இருக்கா. அதுல b0 அப்படின்றது ஆர் b நாட்னு நீங்க சொல்லிக்கலாம். இது வந்து இன்டர்செப்டோட வேல்யூ, அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும் இல்லையா அது. அடுத்து b1 b2 b3 அப்படின்றது கோஎஃபிஷியன்ட்ஸ். தென் x1 x2 x3ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். நீங்க எந்த ஒரு வேல்யூவை வச்சு நான் இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. சோ நான் எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்றேனோ அது எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே எக்ஸ் அப்படின்ற நேம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் x1 x2 x3 அண்ட் xn. தென் y அப்படின்றது நான் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வேல்யூ, தட் இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் டார்கெட் வேரியபிள். சிம்பிளா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நான் இந்த அல்காரிதமை யூஸ் பண்ணலாம். இதுல ஒரு ஏரியா ஆஃப் த ஹவுஸ் என்கிட்ட இருக்கு, அடுத்து அந்த வீட்டோட நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் இருக்கு, அந்த வீடு எந்த இடத்துல இருக்கு அதுக்கு என்ன ஸ்கோர் கொடுக்கலாம். இன்கேஸ் சிட்டில இருந்து பக்கத்துல இருந்தா அதுக்கு ஒரு 10 ஸ்கோர் கொடுக்கலாம், இல்ல கொஞ்சம் தள்ளி இருந்தா 9 கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி லொகேஷனுக்கான ஸ்கோர் இருக்கு. தென் அந்த வீட்டோட ஏஜ், எத்தனை வருஷம் ஆச்சு இந்த வீட்டை கட்டி, இதெல்லாம் வச்சு ஒரு வீட்டோட பிரைஸை நான் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு 4 காலம் வச்சு நான் ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்ப என்கிட்ட 4 காலம் வச்சு ஒரு காலம் ப்ரெடிக்ட் பண்றேன் இல்லையா. அதனால இது மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். இதுவே ஏரியா ஆஃப் ஹவுஸை மட்டும் வச்சு நான் பிரைஸ் ப்ரெடிக்ட் பண்றேன்னா அது லீனியர் ரெக்ரெஷன். நவ் லெட்ஸ் see the difference very clearly. Let me increase that size so you can clearly see it. Now listen carefully. This is the important part of this video. Linear regression க்கும் multiple linear regression க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு இல்லையா, ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபீச்சர் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒண்ணுதான் இருக்கும் லீனியர் ரெக்ரெஷன்ல. மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ல 2 or more இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். லீனியர் ரெக்ரெஷனோட ஃபார்முலா y is equal to b naught plus b1 x. இதுவே மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனோட ஃபார்முலா y is equal to b naught plus b1 x1 plus b2 x2. இந்த மாதிரி எனக்கு ஃபார்முலால ரொம்ப அதிகமாவே சேஞ்சஸ் இருக்கும். எனக்கு லீனியர் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான அல்காரிதம் தான் அந்த அல்காரிதம். அதுவே மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும்.
இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸுமே ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கும்போது இட் ஹாஸ் சோ மெனி ஸ்டெப்ஸ். அந்த என்னோட டேட்டாவை கிளீன் பண்ணுவேன் இல்லையா, அதுக்கு ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒரு சிம்பிளான யூஸ் கேஸ் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு பர்சனோட சேலரி ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி. இப்போ ஒரு காலம் வச்சு ஒரு காலம் ப்ரெடிக்ட் பண்றீங்கல்ல, இது லீனியர் ரெக்ரெஷன். இன்கேஸ் ஒருத்தங்களோட சேலரிய ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், ஸ்கில்ஸ், லொகேஷன் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பர்சனோட சேலரி ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படின்னா, நான் அந்த சேலரியை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இவ்வளவு காலம்ஸ் யூஸ் பண்றேன்ல, அதனால இது பேரு மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். Now let's minimize this. Yeah. Then சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, லீனியர் ரெக்ரெஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா சேலரிய ப்ரெடிக்ட் பண்றதுதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி. இதுவே மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு நம்ம அந்த பர்சனோட இவ்வளோ காலம்ஸை வச்சு ஒன்ன நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். So this is the example for linear regression and multiple linear regression. In case இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே you can ask in comments without hesitation. அடுத்து நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப குயிக்கா பார்க்கலாம். we need not waste the time because இது எல்லாமே நம்ம linear regressionலயே பார்த்திருக்கோம். it's just like a revision தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? டேட்டாவை கலெக்ட் பண்றது. மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ல இப்போ என்னோட கோல் வந்து ஹவுஸ் பிரைஸை கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னென்ன காலம்ஸ் எல்லாம் எனக்கு இங்க தேவைப்படுது? ஏரியா, நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ், லொகேஷன், ஸ்கோர், ஏஜ் ஆஃப் த பில்டிங். இப்போ நான் எடுக்கிற அந்த டேட்டால இல்ல ஒரு கஸ்டமர் என்கிட்ட இந்த டேட்டா வச்சு ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கொடுக்குறாங்கன்னா அந்த டேட்டால இந்த காலம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கணும். So first step is data collection. In case அவங்க கொடுத்த டேட்டால அது இல்ல அப்படின்னா you can just call them back or you can give a mail to them and ask for the remaining data that you need to do for the project. That you need to use it so you can achieve the goal of the project. In case நீங்க அந்த டேட்டா ஏதாவது இல்லைன்னு சொல்லிட்டு ஹெசிடேட் பண்ணி வாங்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட கோலை நீங்க அச்சீவ் பண்ண முடியாது. கடைசியில உங்களை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. The second step is data pre-processing. Here comes the most important step. நான் இந்த கோர்ஸோட ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ற மாதிரி இதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான ஸ்டெப். மிஷின் லேர்னிங் மாடலுக்குள்ள நான் என் டேட்டாவை கொடுத்து அந்த டேட்டாவை புரிஞ்சுக்கணும்னா அந்த டேட்டா கிளீனா இருக்கணும். அந்த டேட்டா கிளீனிங்க பக்காவா நீங்க பண்ணி முடிக்கக்கூடிய ஸ்டெப் தான் இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். இதுல என்ன பண்ணுவீங்க? மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. அடுத்து கேட்டகோரிக்கல் வேரியபிள்ஸ், அதாவது ஒரு 4 கேட்டகரி இருக்குன்னா அது 0, 1, 2, 3 மாத்துவீங்க. ஸோ எம்எல் மாடல் ஈஸியா புரிஞ்சுக்கும். எம்எல் மாடலுக்கு ஈஸியா கேட்டகரிஸை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதை புரிஞ்சுக்கும். அதுதான் என்கோடிங். தேர்ட் ஸ்டெப்பா ஃபீச்சர் ஸ்கேலிங். எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஃபீச்சர்ஸை ரிமூவ் பண்றது, ஃபீச்சர்ஸை எனக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸ் மாத்திக்கிறது, இது எல்லாமே ஃபீச்சர் ஸ்கேலிங்க்கு கீழே வரும். The next step is removing duplicate records. ஏதாவது ஒரு காலம் இல்ல ரோ எக்ஸாக்டா அப்படியே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை நீங்க ரிமூவ் பண்றது. The final step in data pre-processing is detecting outliers. In case numerical dataல ஹேண்டில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டால ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் ரொம்ப எக்ஸீடா இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேல்யூவை கண்டுபிடிச்சு அதை ரிமூவ் பண்றது இல்ல அதை ஹேண்டில் பண்றது இந்த ஸ்டெப்புக்கு கீழே வரும். இந்த ஸ்டெப்ஸ் நீங்க கரெக்டா பண்ணாதான் உங்க எம்எல் மாடல் டேட்டாவையே தெளிவா புரிஞ்சுக்கும். The third step is exploratory data analysis. நீங்க வகை வகையா சார்ட்ஸ், விஷுவலைசேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி உங்க டேட்டாவை புரிஞ்சுக்கிறது, அதுதான் இந்த இடிஏக்கு கீழே வரும். ஸ்பெசிபிக்கா நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் பார்க்கும்போது இன்னும் தெளிவா பார்க்கலாம். The next step is feature selection. இந்த ஸ்டெப் as similar to data pre-processing ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஏன்னா மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் அல்கோரிதம் பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிகேட்டட்னு சொன்னதுக்கான ரீசனே இதுல நிறைய காலம்ஸ் இருக்கு. நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டேட்டா செட்ல 30+ காலம்ஸ் கூட இருக்கலாம். ஆனா எல்லா காலமையும் வச்சுதான் என் டார்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுவானா? இல்ல. மேபி எனக்கு ஒரு 5 காலம் தேவைப்படலாம், இல்ல ஒரு 15 காலம் தேவைப்படலாம், இல்ல 20 காலம் தேவைப்படலாம். சோ அப்ப எந்த காலம் எல்லாம் என் டார்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாதோ அது எல்லாமே தேவையில்லாத காலம். அதெல்லாம் கண்டுபிடிச்சு தூக்குறது இந்த ஸ்டெப்க்கு கீழே வரும். அண்ட் தென் ஏதாவது ஒரு 2 காலமை கம்பைன் பண்ணி புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்ணா என் மாடல் இந்த டேட்டாவை தெளிவா புரிஞ்சுக்குமான்னு நீங்க தேடி கண்டுபிடிச்சு சர்ச் பண்ணி பாக்குறதும் இந்த ஸ்டெப்க்கு கீழே வரும். The next step is train, test and split. இந்த ஸ்டெப்ல உங்க டேட்டா செட்டை நீங்க ஸ்பிளிட் பண்றது. ட்ரைனிங்க்கு தனியா, டெஸ்டிங்க்கு தனியா. ட்ரைனிங்க்கு கொடுக்கக்கூடிய டேட்டா செட் 70 to 80% இருக்கும். அடுத்து புதுசா ஒரு டேட்டா கொடுத்தா
என் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணுதா அப்படின்னு நான் 20 or 30% டேட்டா செட்டா அதுல கொடுத்து செக் பண்ணி பார்ப்பேன். என் மாடல் எவால்வேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பேன். நவ் இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். ட்ரெயின் பண்றதுக்கான ஸ்டெப் தான் இந்த மாடல் ட்ரைனிங். ஸோ இந்த மாடல் ட்ரைனிங்ல நான் மாடலை பில்ட் பண்ணி அதுக்குள்ள என் டேட்டா செட்டை கொடுப்பேன். தென் மாடல் எவால்வேஷன். எல்லா எம்எல் மாடல்ஸுக்குமே மாடல் எவால்வேட் பண்றதுக்குன்னு தனித்தனியா மெட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஸ்பெசிபிக்கா மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ல தீஸ் ஆர் த எவால்வேஷன் மெட்ரிக்ஸ் that I'm going to use. R square, adjusted R square, mean absolute error, mean squared error, root mean squared error. இதெல்லாம் யூஸ் பண்ணி என் மாடலை எவால்வேட் பண்ணுவேன். தென் the next final step is model interpretation. இந்த இடத்துல என் மாடல்ல எதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஸோ ஸ்பெசிபிக்கா எப்படி ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளோட வேலை, அதாவது அதோட வேல்யூ என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள சார்ந்து இருக்கு. ஸோ இன்கேஸ் நான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 5 காலம் வச்சுதான் நான் ஒரு காலம் ப்ரெடிக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 காலம் அந்த ஒரு காலம் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ see here how much the dependent variable changes when a feature increases by 1 unit while keeping other variables constant. This step is very important in business and real world decision making. So now listen carefully. இப்போ என்கிட்ட 10 காலம் இருக்கு. அதுல ஒன்னு டார்கெட் காலம், அதை நான் கண்டுபிடிக்க போறேன். ஒவ்வொரு காலம்லயும் அந்த வேல்யூஸை மாத்தி மாத்தி ஒவ்வொரு காலமும் எப்படி என் டார்கெட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம செக் பண்ணி பாக்குறது. ஸோ ஐ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். இது வந்து எவாலுவேஷனுக்கு அடுத்து நீங்க டேட்டாவை போட்டு செக் பண்ணி பாக்குறதுல ஒரு ப்ராசஸ். ஸோ these are all the important steps that you must follow to build a multiple linear regression model completely. ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பேஸ் பண்ணி நீங்க ஒரு IPO கிரியேட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸை நீங்க மேல டைட்டில்ல தெளிவா ஆட் பண்ணிருக்கணும், டெக்ஸ்ட்ல போல்டுல கொடுத்து. ஸோ அப்பதான் உங்க ப்ராஜெக்டே பாக்குறதுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கும். So now we have already saw what is multiple linear regression, differences between linear and multiple linear regression, and then workflow of a complete multiple linear regression model. So in this video we have saw this clearly. We have seen this clearly. In the upcoming videosல நம்ம இந்த multiple linear regression real worldல எங்க அப்ளை ஆகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த வீடியோல we are going to see the hands-on coding about multiple linear regression. So we are going to see so many case studies of multiple linear regression in upcoming videos. I believe this video helped you in your learning journey of AI, data science and machine learning. In case இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது doubts இருந்துச்சுன்னா without any hesitation drop them in comments. Stay tuned. அடுத்த video is very much important. So bye for now. We'll meet you in next amazing video.